வணக்கம் நண்பர்களே. மகாராஷ்டிராவில் குறிப்பாக மும்பையில் பிஎம்சி பிருஹன் மும்பை மகாநகர் பாலிகா அதனுடைய எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின வீடியோவும் 2 போட்டிருந்தேன். இப்போ இன்னொரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்ன அப்படின்னா, பாஜக முன்னாள் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆளுமை எடுபடும், அதற்கு ஒரு மிக பெரிய அளவில் மதிப்பு மரியாதையும் இருக்குன்னு மத்தியில் உள்ள தலைவர்கள் நினைத்து முடிவெடுத்ததுனால அவர் அங்கே பிரச்சாரத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாமே பார்த்தோம். இவரும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ஒரு நல்ல விதமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை வேண்டுமென்றே திரித்து குழப்பத்தை உண்டாக்கி அதில் ஓட்டு அறுவடை செய்வதற்கான முயற்சிகள் கையெடுக்கும். பாம்பே இஸ் நாட் ஒன்லி ஃபார் மகாராஷ்டிரா பட் அ இன்டர்நேஷனல் சிட்டி. அதை பெருமிதப்படுத்தியிருக்காரு. அதை உடனே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரு? இந்த தாக்கரே பிரதர்ஸ், உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, அப்புறம் அவங்க கட்சிகளை சேர்ந்தவர்கள் சஞ்சய் ராவத், இந்த மாதிரி பலரும் என்ன செஞ்சாருன்னா, இந்த ராஜ் தாக்கரே இந்த மாதிரி பரவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழர்களை பற்றி அவங்க எப்பவுமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, லுங்கிவாலா அப்படின்னு. அதாவது என்னன்னா, நம்ம கட்டுற வேட்டி இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க லுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு பஞ்ச் டைலாக் விட்டாரு இந்த ராஜ் தாக்கரே. 2-3 வார்த்தை பிரயோகங்கள்லாம் தவறாக யூஸ் பண்ணாரு. அண்ணாமலை, ரசமலை, அதை பற்றி தெளிவாக போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியான பதிலடி. அதான் நெகட்டிவாக நீங்கள் எவ்வளவு அவமரியாதையும் அவதூறாகவும் ஒரு முன்னெடுப்பை செஞ்சாலும் அதை நாங்கள் பாசிட்டிவாக பதிலடி கொடுப்போங்கிறது தான் 10 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ரசமலை ஸ்வீட் விற்கப்பட்டது. சரி, இப்போ அதே மாதிரி ஹட்டாவ் லுங்கி பஜாவ் புங்கி அப்படிங்கிற வார்த்தையை ராஜ் தாக்கரே பொது மேடையில் பேச, அதாவது லுங்கியை தூக்கி எறியுங்கள் அப்படி அந்த மாதிரி அவர் சொன்னார். அதாவது வேஷ்டியை தூக்கி எறியுங்க. ஒரு கேவலமான அது சொல்லாடல். அவர் நினைச்சிட்டு இருக்காரு அது ஒரு பெரிய பஞ்ச் டைலாக், மக்கள்லாம் கைத்தட்டி ரசிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே மொழியை வச்சு அரசியல் செய்வதும் வியாபாரம் செய்வதும் இருக்கும்போது அதுல மயங்கி சில பேர் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருப்பாத்தானே செய்வாங்க. இங்கேயே இருக்காங்களே, எந்த மாநிலத்துல இல்லை? கர்நாடகாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க. எங்க இல்லை? எனக்கு தெரிஞ்சு குஜராத்தில் இல்லை, யூபியில் இல்லை, பீகார்ல இல்லை, அசாம்ல கூட இல்லை நான் பார்த்த வரைக்கும். பெங்கால்ல இருக்காங்க. நீங்க பெங்காலில பேசலன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும், பதில் சொல்ல மாட்டாங்க, தவறாக கூட வழி காமிப்பாங்க. நீங்க லெப்ட்ல போனோன்னா அவங்க வேணும்ட்டு ரைட்ல காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மொழி வெறி இருக்கக்கூடிய மனிதர்கள். அவங்களுக்கு தெரியல இந்தியா ஒரு பரந்த நாடு, எல்லாருக்குமான நாடு அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்ப இந்த ராஜ் தாக்கரே கொடுத்த பஞ்ச் டைலாக், அண்ணாமலை ரசமலாய்க்கு பதிலடி கொடுத்து ஹட்டாவ் லுங்கி பஜாவ் புங்கி, இந்த பஞ்ச் டைலாக் மிக கீழ்த்தரமான அவதூறான ஒரு நிகழ்வு, ஒரு சொல்லாடல். கடுமையா சாடினார் அண்ணாமலை. இவருக்கு பாம்பேல என்ன யோகியதை இருக்கு? அதெல்லாம் போன வீடியோல சொல்லிட்டேன். அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார், ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ரொம்ப லோ மார்ஜின்ல தோத்துருக்காங்க. பர்பானிங்கிற ஒரு இடத்துல, இது ஒரு சைடுல இருக்கிற ஒரு செய்தி உங்களுக்காக. பர்பானி அப்படிங்கிற ஒரு இடத்துல பாஜக வேட்பாளர் ஒரு ஓட்டுல தோத்துருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஓட்டு திருட்டு, தேர்தல் தில்லுமுள்ளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஓட்டுல அவர் தோத்துருக்காரு பாஜக வேட்பாளர் பர்பானிங்கிற இடத்துல. அப்ப அதை ஏத்துக்கிட்டாங்கல்ல பெருந்தன்மையா? சண்டை போட்டாங்களா? நீ ஒரு ஓட்டை திருடிட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையே. அதே மாதிரி இவரையும் கண்ணாப்புனான்னு பேசுறாங்க. அண்ணாமலை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அகில இந்தியாவில் அவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு அவரு எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சாரம் செய்தாரோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாஜக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் சில இடத்துலலாம் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி 11,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. மிகப்பெரிய வாக்கு. சரி, இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவினுடைய பாஜக தலைவர் எப்படி நம்ம தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்காரோ, அது மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பாஜக தலைவராக பிரசிடென்டா இருக்கிறவர் ரவீந்திர சவான். இந்த சௌஹான் அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா சவான் அப்படின்னா மகாராஷ்டிரா, ஒய்பி சவான் எல்லாம் பல பேர் இருக்காங்க. சௌஹான் அப்படிங்கிறது வேற, அது நார்த், மகாராஷ்டிரா கிடையாது. இந்த ரவீந்திர சவான் என்ன பண்ணாரு? மிகப்பெரிய மரியாதைக்கு அந்த வேட்டிக்கு கொடுத்திருக்காரு. மதிப்பும் மரியாதையும் அதுக்கு அளித்து உள்ளார். எப்படி? வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க. இந்த வெற்றி விழாவும் போது தேவேந்திர பட்னவிஸ் மற்ற தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த வெற்றி விழாவிற்கு இந்த ரவீந்திர சவான் அவரு மராட்டியர் வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்காரு. யாரும் அவருக்கு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான இந்த வேஷ்டிய அவங்க தரக்குறைவா விமர்சனம் செஞ்சாங்க. நான் அதுக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேஷ்டியை கட்டிட்டு உட்காந்துட்டாரு.
இது அந்த இருக்கிற மக்கள் பேசுறாங்க. இப்படித்தாங்க நேர்மறையான பதிலடி கொடுக்கணும். நீ தமிழக தலைவர் அண்ணாமலையை வேஷ்டிய கத்தி கண்ணாப்பண்ணான்னு தரக்குறைவா பேசுற, நாங்களும் பதிலுக்கு பேசுவோம். நீ போட்டிருக்கிற ஜிப்பா இங்க கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழகத்துல ஒரு ஊடகவியலாளர் இருக்காரு. அவர் மோதியை பத்தி பேசும்போது ஏதாவது சரி ஓகே அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவருடைய செயல்பாடை பத்தி ஏதாவது குறைகள்னா அவர் சொல்றாரு, இவர் ஜிப்பா போட்டுட்டு வருவாரு, நாங்களும் ஒரே மாதிரி ஜிப்பா போட்டுக்கணுமா? எனக்கு ஒரே சிரிப்பா வந்தது. ஜிப்பா போட்டுக்கிறதும் போட்டுக்காதும் உன்னுடைய தனிப்பட்ட இஷ்டம், அது விருப்பு வெறுப்பு. அது அவர் போட்டுக்காரு. அவரு கூட சொன்னாரா நீயும் ஜிப்பா போட்டுக்கன்னு சொன்னார, பைஜாமா போட்டுக்கன்னு சொன்னார. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசினார். ஊடகவியலாளர் அவர், நல்ல விவரம் தெரிஞ்சவர், நல்ல நாலெட்ஜபிள் பர்சன். போன வீடியோல சொன்ன இதை சேர்ந்தவர் தான் அவர், அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். அந்த மாதிரி அவரு ஆக மொத்தம் அவர் யாருமே சொல்லல, மக்கள் சொல்றாங்க. தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய பண்பாடு, அதனுடைய தொடர்ச்சியாக வருவது இந்த வேஷ்டி. அதை அவங்க அவமரியாதை பண்ணிட்டு போறாங்க. நாங்க பாசிட்டிவா ரிப்ளை கொடுத்து மக்கள் அதை அமோகமா வரவேற்றிருக்காங்க. அதுதான் பாஜகவினுடைய அரசியல் நிலைப்பாடு. மிக அருமையான முன்னெடுப்பு இது. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னா கோவப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு நேர்மையான நிலைப்பாடு அரசியல் செய்வதுதான் அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்கள். அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயங்கர மரியாதைலாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னொரு நிகழ்வும் எனக்கு ஞாபகம் வந்தது சட்டுன்னு. மோடி அடிக்கடி ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்துச்சுன்னா அவர் வேஷ்டி கட்டிட்டு வர்றாரு. தமிழர்கள் பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விழாக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவர் வேஷ்டியை கட்டிட்டு வராருங்கிறது நான் பல முறை பார்த்துருக்கேன். இதுல குறிப்பா நான் எதை பத்தி ரொம்ப இந்த நிகழ்வு இந்த செய்தியை படிச்ச உடனே எதை எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்ததுன்னா, 2019 சீன அதிபர் ஷி ஜின்பிங் வந்திருந்தார். அவரை மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தார் மோடி. அங்க இருக்கக்கூடிய அந்த பல்லவர் கால சிற்பங்கள் வேலைப்பாடு எல்லாத்தையும் அவர் உன்னதமா பேசி, அந்த இடத்துல மோடி சாதாரணமா நம்ம போட்டிருக்கிற மாதிரி ஒரு சட்டை வேஷ்டி, அதுக்கு மேல எப்பவும் தமிழர்கள் எப்பவும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நீளமான ஒரு துண்டு, அருமையா இருக்கும். அந்த போட்டோவை நீங்க பாத்தீங்க. 2019 செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஏதோ ராஜ் தாக்கரே லுங்கி ஹட்டாவுன்னு அடிச்ச பஞ்ச் டயலாகுக்கு எதிராக செய்யல, அன்னைக்கே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி செஞ்ச உடனே இங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் சும்மா ஒரு ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி போட்டு வர்றாரு. உணவு பூர்வமா பண்ணியிருக்காரு. தமிழர்களுடைய ஆடை, பாரம்பரியமான ஆடை தொடர்ச்சியாக பாரம்பரியமா வந்திருக்கிறாங்க. அதற்கான மதிப்பு, அதற்கான மரியாதை, அதை நான் தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். அந்த கலாச்சாரத்துக்கு தலைவணங்கு, அந்த பண்பாட்டுக்கு தலைவணங்கு, அந்த மாதிரி எடுத்து செஞ்சிருக்காரு மோடி. இது இங்க இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எதுவுமே பொய்யாகவே நடந்து பொய்யே பேசி அந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்தவங்களையுமே இவருமே பொய்யர் தான் அப்படின்னு, இவருமே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான்ங்கிற மாதிரி. ஆனா எப்ப வந்தாலும் சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பல மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலங்கள் சார்ந்த கலாச்சாரமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ அங்க இருக்கக்கூடிய பெருமிதமோ எல்லாத்தையும் முன்னெடுத்து அதற்கான உரிய அங்கீகாரமும் அதற்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்திருக்காரு இந்த பாஜக அரசு. அது மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த ரவீந்திர சவான் செஞ்ச போது அவர் எதை உணர்த்துறாரு அப்படின்னா, தமிழர்களை பற்றி தரக்குறைவா யாரோ சில தற்குறிகள் பேசிட்டாங்க, நாங்க தோளோடு தோள் கொடுத்து நிற்போம், சொலிடாரிட்டி பாருங்க அதுக்கு நிக்கிறோம் அப்படின்னு அவர் பாஜக மகாராஷ்டிராவினுடைய தலைவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை மக்கள் கிட்ட கொடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடு அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பாஜக அரசும் திரு பாரத பிரதமர் மோடி அவர்களும் முன்னெடுத்த பல விதமான நடவடிக்கைகள் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறத எப்படி போற்றினாரு, புகழ்ந்தாரு, அதற்குரிய மரியாதையை கொடுத்துருக்காங்க, மதிப்பை கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதுல முதல்ல தமிழ்நாடே எடுத்துக்கலாம். அதுக்கு சொல்ற மாதிரி 12 அடி உயரத்துல திருவள்ளுவருடைய சிலைய ஹரித்வார்ல அமைச்சிருக்காரு மோடி, பாஜக அரசு செஞ்சிருக்கு. இதை தவிர எந்த இன்டர்நேஷனல் ஃபோரம், யுஎன்ஓல இருக்கட்டும், பிரிக்ஸ் மாநாடு, ஏதோ பல மாநாடுகள்ல இதுலலாம் திருவள்ளுவருடைய திருக்குறளை எடுத்து தனக்கு தான் கற்றுக்கொண்ட தமிழ் மூலமாக தமிழ்லயே பேசுறாரு. அத சில பேர் சொல்லலாம் சார் உச்சரிப்பு ததகா, ஆனா முயற்சி செய்யறாரு இல்லைங்களா, அதை நம்ம ஒத்துக்கணும், அதை நம்ம பாராட்டணும். அதை செய்யறாரு. உலக அரங்குல திருக்குறளை கொண்டு போய் சேர்த்திருக்காரு, அது பார்க்கணும்.
இதுக்கப்புறம் கடந்த சில வருடங்களாக நீங்க பார்த்துருக்கலாம், தமிழ்நாட்டினுடையிலிருந்து மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் இல்லத்துல பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாரு. அதை எப்படி செய்யறாரு அப்படின்னா, அந்த இந்து பண்டிகைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மரியாதை எல்லாம் கொடுத்து அதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து செய்யறாரு. இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அங்கே வேஷ்டி கட்டிட்டு வராரு, காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி ஓரமா போட்டுட்டு அரிசியை பானையில போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த மாடுகளுக்கெல்லாம் அதுக்கு வணங்கி பசு மாடுகளுக்கு அதெல்லாம் செய்கிறார். ஆனால் இங்கே எப்படி கொண்டாடினாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கேயோ கேட்டரிங் சர்வீசஸ்லேருந்து பொங்கலை வாங்கிட்டு வந்து இருக்கிற பானையில் கொட்டி அதுவும் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை செய்கிறோம் பேர் வழின்ட்டு அதுக்கப்புறம் அதை கிண்டி எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. இதுதான் உணர்வு பூர்வமான நடவடிக்கை. மற்றது வந்து டிராமா. ஆனா இவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, மோடி டிராமா போடுறாரு அப்படின்னு. பாருங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா தெரியும். சரி, இது மட்டுமா? அடுத்தது குஜராத்ல வல்லபாய் பட்டேலனுடைய மிகப்பெரிய உலகத்திலே மிக உயரமான சிலை, ஒற்றுமைக்கான சிலை. ஏன்னா அவர் தான் எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றாக இணைத்தவர் சுதந்திரத்துக்கு பிறகு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்க கெம்பகவுடானுடைய சிலையை அமைச்சிருக்காரு. அதை தவிர கர்நாடகா ராஜ்ய உற்சவான்னு ஒன்று நடக்கும். அது ரொம்ப பிரபலம். அது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு ராஜ்ய உற்சவா அப்படிங்கிறது கர்நாடகாவில் நடக்கக்கூடிய. அதை வந்து அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அது வந்து ஒரு விழா, அதற்கான விடுமுறை நாள், எல்லாரும் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறது. அங்கே கர்நாடகாவில் அது மாதிரி. மகாராஷ்டிராவில் நான் சொல்லவே வேணும், அரபிக்கடல்ல சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது. அவருக்கான உரிய மரியாதை நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அண்ணாமலையினுடைய டேபிளில் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று. அடுத்தது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க காஷி விஸ்வநாத் காரிடார், அயோத்தியாவில் ராமர் கோவில், இந்த மாதிரி பலதும் முன்னெடுப்பு செஞ்சுருக்காங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் வாரணாசிக்கு இல்லை காசிக்கு போனீங்கன்னா இப்போ நிறைய சுத்தப்படுத்தி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுவும் உணர்வு பூர்வமானது, கலாச்சார ரீதியான உணர்வு பூர்வமானது. அதுக்கப்புறம் பீகாரில் வந்தீங்கன்னாக்க புத்தனுடைய வழிபாட்டு தலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதை தவிர இந்த சாத் பூஜான்னு அவங்களுடைய வழக்கமான பழக்க வழக்கங்களில் கலாச்சார ரீதியாக செய்யக்கூடிய பூ, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை பெரிய அளவில் எடுத்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் சொல்லவே வேணாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாளை பராக்கிரம் திவஸ், பராக்கிரம்னா வெற்றி, வெற்றி திருநாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. அது வெஸ்ட் பெங்காலில். அதுக்கப்புறமா ஒரிஷால பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாத் டெம்பிள், அந்த ஜெகநாத் ரத யாத்திரா, அதெல்லாம் பெரிய அளவில் செஞ்சு. இதுக்கப்புறம் தெலுங்கானால கொம்மம் பீம் அப்படிங்கிறவருடைய இது, அதை பற்றி விவரமாக செஞ்சுருக்காங்க. பத்துக்கம்மா அப்படிங்கிற அந்த ஆடைகளை அணிந்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானில் மகாராணா பிரதாப் சிங். அதுக்கப்புறம் பஞ்சாப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம், வீர் பால் திவஸ் அப்படின்னு கொண்டாடப்படுது. குரு தேக் பகதூர் மற்றும் குரு நானக் தேவ் அவங்களுடைய பிறந்தநாள், அதனுக்கான முன்னெடுப்புகள், அதனை மீட்டெடுத்து இன்னும் பெரிய லெவலில் விமரிசையான கொண்டாட்டங்கள் அதை செஞ்சுருக்காங்க. அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னாக்கா அஹோம் டைனாஸ்டியை பற்றி நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லச்சித் போக்பன் அப்படிங்கிற பற்றி செமினார்லாம் நடத்தி அதற்கான உரிய மரியாதையை கொடுத்துருக்கு நரேந்திர மோடி அவர். இதுக்கப்புறமும் இன்னும் பலதும் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷுக்கு போனீங்கன்னாக்கா ரேணுகா ஜி ஃபேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. குல்லு தசரா அப்படின்னு, குல்லு மணாலியும் நீங்கள் பார்த்துருவீங்க, அது குல்லுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு தசரா நடக்குது, அந்த விழா இருக்குது. அதுக்கப்புறமா உத்தராகண்டில் கேதார்நாத் டெம்பிள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு அதை கம்ப்ளீட்டாக எடுத்து திருப்பி கட்டுமானங்கள்லாம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர இந்த சார் தாம்னு சொல்லுவாங்க, அதாவது பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த சார் தாமுக்கும் ஒரு அந்த 4 இடத்துக்கும் யாத்திரிகள் சௌரியமா வந்து போறதுக்கான பல வசதிகளையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சிருக்காங்க. இதை தவிர ஜார்க்கண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா அப்படிங்கிற இவர் வந்து ஒரு ட்ரைபல் லீடர். அவருக்கு வந்து இதுவரைக்கும் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அவருடைய பேரை சொல்லி ஓட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை வந்து பெரிய அளவுல முன்னெடுத்து அவருக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்து நினைவு கட்டி எல்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஜார்க்கண்ட்ல நடந்தது. ட்ரைபல் மக்களுக்காக. நமக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் வந்து ட்ரைபல் இனத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி தான். இதெல்லாம் நம்ம கேள்விப்படாதது. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை நம்ம. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு, அதை வந்து நாகாலாண்டில் நடக்குது. சப்சார் கூட் அப்படிங்கிறது மிசோராம்ல நடக்குது. இந்த மாதிரி பலவிதமான உணவு பூர்வமான கலாச்சார ரீதியான
நிகழ்வுகள், விழாக்கள், மதம் சார்ந்தது, அதனுடைய உன்னதம் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வந்து இப்ப நீங்க நான் சொன்னதுல பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து வேண்டுமென்றே இந்த காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணியில் இருக்க கட்சிகளால மறக்கடிக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டவர், மக்கள் மனதில் இருந்து மறக்கடிக்கப்பட்டவர். இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னாக்க ஒரு 2-3 தலைவர்களுடைய சிலைகளும் அதனுடைய பேர்ல தான் இருக்கு. மத்தியில பாத்தீங்கன்னா நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இதேதான் பேரு. அதை தவிர வேற பேரே கிடையாது. கொஞ்சம் விட்டா அப்புறம் இந்த மகாத்மா காந்தி, அவர் மகாத்மான்னு சொல்ல முடியாது, மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி, அவங்க பேர்ல தான் எல்லாமே இருந்தது. ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு பெயர், விருதுகளுக்கு பெயர் எல்லாம் அவங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மத்திய அரசு, பாஜக அரசு இந்த மாதிரி பழைய உன்னதங்கள், மறக்கடிக்கப்பட்டவர்கள், அவங்கதான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. அவங்களுடைய உன்னதங்கள், அவங்களுக்கு உரிய மரியாதை, மதிப்பு எல்லாத்தையும் கொடுத்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது எதுவுமே வந்து ஒரு ஒருத்தர் ஒண்ணு செய்யறாரு, அவதூறா பேசுறாரு, அதுக்காக நான் வந்து எதிராக நான் ஒரு நடவடிக்கை எடுப்பேங்கிறதுக்கு மாதிரி இல்லாம, நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, டோன்ட் பி ரியாக்டிவ், பி ப்ரோஆக்டிவ். அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து செய்வது நம்பர் 1. இரண்டாவது, இந்தியாவில் இதெல்லாமே உன்னதங்கள். இதை வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏதோ ஒரு டிராமா மாதிரி பண்றாங்க, ஃபேன்சி ட்ரெஸ்னா எப்பயாவது ஒரு தடவை செய்வாங்க, வருஷம் செய்யறாரு. இப்ப ஒண்ணும் இல்லை, தீபாவளியை வந்து எல்லா வருஷமும் அவர் வந்து ராணுவத்தோட தான் கொண்டாடுறாரு மோடி அவர்கள். ஏன் ஒரு வருஷம் கொண்டாடிட்டு விட்டுட்டு போயிடலாம்? அதே மாதிரி தன்னுடைய மனதின் குரல் நிகழ்வுல எல்லாம் எங்கெங்க இருந்தாலுமோ இன்ஃபர்மேஷனை எடுத்து அவங்கள அங்கீகாரம் கொடுத்து அவங்கள பெருமையா பேசி பாராட்டு தெரிவிக்கிறார். இதெல்லாம் வந்து நாடகத்தனமாக வரவே முடியாது. மனசனுடைய ஆழத்திலிருந்து உள்ளார்த்தமா வந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நான் தெரிஞ்சு கொண்ட விதம். எந்த இடத்துலையுமே கலாச்சாரத்தை வந்து இந்த பாஜக அரசு நம்ம இப்ப சொல்ல எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்க்கும்போது அதை பெருமைப்படுத்தி பாராட்டி அதை ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடித்தான் இருக்காங்களே தவிர அதை பத்தி ஏளனம் செய்வது, என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற நிகழ்வுகள், விழாக்கள் தான் ஒசத்தி, மற்ற மாநிலங்கள் இருக்கிறதெல்லாம் கேவலம் அப்படிங்கிற உடையோ கலாச்சாரமோ இல்ல விழாக்களோ அந்த மாதிரி செய்யாம எல்லாமே இந்தியாவினுடைய அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கலாச்சாரமும் ஒரு வழிபாட்டு முறைகளும் ஒரு பண்பாடும் அந்த விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு வழிமுறைகளும் இருக்கும். அதற்கான உரிய அங்கீகாரம் கொடுத்து ஏதோ நாடகத்தனமா இதை செய்யாம ஆத்மபூர்வமா செய்யறாங்க பத்தியா, அதுதான் மிக மிக முக்கியமானதா எனக்கு. இதை வந்து நான் எதுக்காக குறிப்பா இதை எடுத்தேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே தொகுத்து பார்க்கும்போது முதல்ல நான் படிச்ச செய்தி, மகாராஷ்டிராவினுடைய பாஜக தலைவர் ரவீந்திர சௌஹான் வேஷ்டி அணிந்து கொண்டு வெற்றி விழாவிற்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சொலிடாரிட்டியை காமிச்சிருக்காரு. ஆல் ஓவர் இந்தியா வேஷ்டிங்கிறது கேலி பொருள் அல்ல, விரட்டி அடிக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது அதை அணிபவர்கள். நாங்க உறுதுணையா அகில இந்தியாவிலும் அதற்கு துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அது எனக்கு மனசுல பட்டது. அதற்கு வித்திட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை. ஏன்னா அவரால்தான் இந்த கான்ட்ராவர்சி வந்தது. ஆக மொத்தம் அந்த கான்ட்ராவர்சியை வந்து எப்படி இவங்க பாசிட்டிவா அப்படியே கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.